எல் ஜெயசுந்தன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவோம். ராம்பாக்கம் ரோட்டரி சமுதாய குழுமத்தினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களுடைய குடும்ப நண்பர் மரியாதைக்குரிய திருவாளர் ஆர்எஸ்கே அவர்களே, இந்த பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நம்மையெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் கண்டமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் 1983ஆம் ஆண்டிலிருந்து என்னுடன் நெருங்கி பழகும் ஒரு நல்ல ஒரு மனிதர் மரியாதைக்குரிய திருவாளர் சுப்பிரமணியம் அவர்களே, கண்டமங்கலம் யூனியனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருவாளர் ராம்தாஸ் அவர்களே, கடந்த ஆண்டு இந்த ஆர்சிசியினுடைய தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றிய பிரேம்சந்தர் அவர்களே, இந்த ஆர்சிசி இந்த மாவட்டத்தில் ரோட்டரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக இருப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்கு முன்னுதாரணமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற சாசன தலைவர் மரியாதைக்குரிய எங்களுடைய குடும்ப நண்பர் திருவாளர் சண்முகம் அவர்களே, கடந்த ஆண்டு நல்ல பல சேவைகளை செய்து இருக்கின்ற கடந்த ஆண்டு செயலர் சிவகுமார் அவர்களே, இப்பொழுது இருக்கின்ற செயலாளர் திருவாளர் லட்சுமி நாராயணன் அவர்களே, இந்த ஆர்சிசியினுடைய ராம்பாக்கம் ஆர்சிசியினுடைய ஏனைய உறுப்பினர்களே, விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் ஏஜி மோகன் அவர்களே, விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்களே, செயலர் அவர்களே, விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய கடலூர் ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஊர் பெரியவர்களே, உறவினர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாளர் சண்முகம் சாசன தலைவர் சண்முகம் அவர்கள் கூறியது போல உண்மையில் நான் இன்று பல ரோட்டரி சங்கங்களில் பல்வேறு ஏன் நமது மாவட்டத்தில் மட்டுமல்ல, நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல, பல்வேறு வெளிநாடுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன், உரையாற்றி இருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன், பல கருத்தரங்குகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இன்று அவர்கள் கூறியது போல இந்த மண்ணின் மைந்தர் என்ற முறையில் இந்த ஆர்சிசி ரோட்டரி ராம்பாக்கம் ரோட்டரி சமுதாய குழுமத்தில் நான் கலந்து கொண்டு உங்களுடன் என்னுடைய கருத்துக்களையும் இந்த பதவியேற்பில் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் அவர்கள் ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக ஆரம்பித்து 2-3 முறை திருவாளர் சண்முகம் அவர்களும் மற்ற நண்பர்களும் என்னை அழைத்த போது பல்வேறு பணிகளுக்காக நான் செல்ல வேண்டியிருக்கிறதால் என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் என்னுடைய சகோதரர் 2 முறை இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நிச்சயமாக வருகின்றேன் என்று சொன்னேன். ஆனால் அது இப்பொழுது எங்களுடைய குடும்ப நண்பர் மிக மிக என்னுடைய வேண்டியவர் என்னுடைய திருவாளர் ஆர்எஸ்கே அவர்கள் பதவியேற்கும் பொழுது நான் வர வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் மிக மிக பெருமைப்பட்டு இன்று நான் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றேன். அவர்களுக்கு இன்று புதிதாக பதவியேற்ற அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் நண்பர் முன்னாள் தலைவர் விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஜேவி வெங்கட்ரமணா அவர்கள் குறிப்பிட்டது போல மாவட்டத்தில் எவ்வளவோ ஆர்சிசிகள், அதாவது முன்பெல்லாம் இது எப்படி சொல்லுவார்னா, இங்கே புதுசாக நிறைய பேர் ரோட்டரி சமுதாயத்தை இல்லாதவர்கள் பொதுமக்கள் வந்திருக்கின்றீர்கள், பெரியவர்கள் வந்திருக்கின்றீர்கள், மகளிர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றீர்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை இந்த ரோட்டரி சமுதாயத்தினுடைய பணிகள் எல்லாம் என்ன என்று கேட்டார்கள். அதாவது இதனுடைய கான்செப்ட் ரோட்டரி சமுதாயம் அந்த ஒரு குழுமம் என்று சொன்னால் இதற்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோட்டரி கிராமிய குழுமம், ரோட்டரி ஆர்விசி என்று குறிப்பிட்டார்கள். ரோட்டரி கிராமிய குழுமம், கிராமம் என்று அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் சில இடங்களிலே நகரங்களில் கூட இந்த ஆர்விசியை ஆரம்பித்து மிக நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த கிராமிய என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு சமுதாய குழுமம் என்று இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுடைய உலக ரோட்டரி சங்கத்தினுடன் ஒரு அங்கமாக இது இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இது போன்ற நகரங்களிலெல்லாம் ரோட்டரி சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ரோட்டரி சங்கங்கள் மிக நல்ல முறையிலே பல தொண்டுகளையும் சேவைகளையும் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு கிராமப்புற பகுதிகளிலும்
அதாவது சில இடங்களிலே அது ஒரு பெரிய நகரமாகவும் இருக்காது, ஒரு பெரிய கிராமமாக இருக்காது. அது போன்ற இடங்களிலே இந்த ஒரு சமுதாய குழுமம் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு இந்த சமுதாய குழுமம் இருந்தால் அது மிக நல்ல முறையிலே அங்கு இருக்கின்ற மக்களுக்கு அதுவும் தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக என்று தான் எங்களுடைய உலக ரோட்டரி சங்கமானது தீர்மானித்து இந்த ரோட்டரி சமுதாய குழுமத்தை ஆரம்பித்தார்கள். இதை ஆரம்பித்தது என்னென்ன முக்கியமான இப்போ ரோட்டரி சங்கங்கள் இருக்கின்றன. ரோட்டரி சங்கங்களுக்கு இதற்கு என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், நாங்கள்லாம் இப்போ ரோட்டரி சங்கங்கள் நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து கொண்டு வருடத்திற்கு ஏறத்தாழ ஒரு 3000 ரூபாயை நாங்கள் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுத்து நாங்கள் சேவைகளை எங்களுடைய பணத்தை கொடுத்து எங்களுடைய நேரத்தை கொடுத்து எங்களுடைய அந்த அவர்களுக்காக பணிவிலையை செய்து கொண்டிருக்கின்றோம். ரோட்டரி சமுதாய குழுமம் இது போன்ற பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. அவர்களாக ஏதாவது அவர்களுக்கு வேண்டிய ஒரு இதற்கு அனுப்ப வேண்டிய விதிவிலக்கு இல்லை. ஆனால் இது எந்தவித ஒரு கட்சி பாகுபாடின்றி, ஜாதி பாகுபாடின்றி, எந்த ஒரு சமயத்தில் பாடுபாகமின்றி அனைவரும் ஒன்றாக இதில் இருக்க வேண்டும். அனைவரும் இதில் சேர்ந்து ஒரு 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 நல்ல ஒரு பொறுப்பற்ற முறையிலே ஒரு நல்ல ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு சேவை மனப்பான்மையுடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சமுதாய குழுமமானது. இன்று உலகமெங்கும் இன்று வளர்ந்துவிட்ட நாடுகளிலே பார்க்கும்பொழுது இந்த RCC இந்த ரோட்டரி சமுதாய குழுமமானது அவ்வளவாக அவ்வளோ ஒரு பிரபலமாக இருப்பதில்லை. ஆனால் வளர்ந்து வருகின்ற நாடாகிய நம்மை போன்ற இந்தியா, ஆசிய நாடுகளில் தான் இந்த ரோட்டரி சமுதாய குழுவானது மிக மிக நல்ல முறையிலே பணியாற்றி கொண்டு வருகின்றது. 1995-96 ஆண்டு நான் மாவட்ட ஆளுநராக இருந்த பொழுது எனக்கெல்லாம் அப்பொழுது ஒரு பெரிய ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா நான் இருக்கின்ற கடலூர் இந்த பாண்டிச்சேரி, விழுப்புரம் இந்த இருக்கின்ற RVC எல்லாம் அந்த அளவிற்கு ஒரு சரியான ஒரு சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஆரம்பிப்போம் ஒவ்வொரு சங்கம். இப்போ நான் கடலூர் ரோட்டரி சங்கில் இருந்தால் நாங்கள் ஒரு 2 RVCக்கள் அல்லது RCCக்கள் அந்த ஒரு ஆண்டு மாவட்ட ஆளுநராக இருக்கும்போது ஆரம்பிப்போம். அது ஒரு ஆண்டு மிக நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அடுத்த ஆண்டு பார்த்தீர்களானால் அது அப்படியே அதனுடைய ஒரு தலைவர் மிக மிக ஒரு அதிக ஒரு ஆற்றலை எடுத்து அதிகமாக நல்ல சேவை, அடுத்து வருகின்றவர்கள் அதை அப்படியே விட்டு விடுவார்கள், செயலிழந்து செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நான் பார்க்கும்பொழுது அந்த பக்கம் தஞ்சை, நாகை, திருவாரூர் அந்த பகுதிகளில் இருக்கின்ற மாவட்டங்களெல்லாம் பார்க்கும்போது மிக மிக நல்ல முறையிலே இந்த RCCகள் மிக நல்ல முறையிலே செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி அப்பொழுது RVC மிக நல்ல சேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய மாவட்ட அளவிலே ஒரு அந்த அவார்ட்ஸ் கமிட்டியின் மூலமாக அவர்கள் செய்கின்ற அத்தனை RVC, அதாவது இந்த ரோட்டரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 RCCகள் இருக்குது என்று சொன்னால், யார் சிறந்த சேவைகளை எல்லாம் இவர்கள் அந்த மே மாதத்திலே ஒரு அறிக்கையை அனுப்ப வேண்டும் மாவட்ட ஆளுநருக்கு. அப்பொழுது அந்த அவார்ட்ஸ் கமிட்டி, விருதுகள் வழங்கும் அந்த கமிட்டியானது தேர்வு செய்து எந்த RCC மிக சிறந்த RCC என்று தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது பூரா ஒரு ப்ரைஸும் வராது, எதுவுமே எந்த ஈவன் ஒரு சின்ன இது கூட வராது. எல்லாம் திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர், திருவாரூர் அவங்க தான் கும்பகோணம் மிக நல்ல முறையிலே அவர்கள் சேவை செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது ஒரு ரோட்டரி சங்கம் எந்த அளவிற்கு ஒரு சேவைகளை செய்து கொண்டிருக்குமோ அந்த அளவிற்கு அவர்கள் அந்த சேவைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு ரோட்டரி சங்கத்தினுடைய இணையாக அதற்கு சற்று மேலாக கூட செய்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு அதை போய் எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அந்த ஆதங்கத்தை 5 வருடங்களுக்கு முன்பாக நமது விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தினுடைய நண்பர்கள் இந்த ராம்பாக்கம் RVC ஒரு சிறந்த இடமாக தேர்வு செய்து இதை ஆரம்பித்து அன்று முதல் அவர்கள் சொல்ல, நான் ஏதோ பெருமைக்காகவோ நான் இந்த ஊரை நமது டாக்டர் மறந்து விட்டேன், டாக்டர் இளங்கோவன் அவர்கள், அவரும் இந்த ஊரினுடைய மண்ணின் மைந்தர் அவர்கள், மிக நல்ல நண்பர். அவர்கள் கூறியது போல இந்த பெருமைக்காகவோ இல்லை அழைத்ததற்காகவோ நான் சொல்லவில்லை. இந்த 5 ஆண்டுகளாக மிக மிக சிறந்த முறையில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் முன்பு சொன்னது போல ஒரு ரோட்டரி சங்கத்தை விட ஒரு படி அதிகமாகத்தான் அவர்களுடைய செயல்களும் தொண்டுகளும் சேவைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்களே ஒழிய, ஏதோ என்னை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்வேன், இது ராம்பாக்கம் சமுதாய குழுமம் என்று நான் எப்பொழுதுமே சொல்ல மாட்டேன். இது ராம்பாக்கம் ரோட்டரி சங்கம் என்று தான் நான் எப்பொழுதுமே இதை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். இந்த RCCயை பொறுத்தவரை நான் அப்போது கூட திருவாளர் சண்முகத்தை ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக கேட்டுப்பேன், நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக அனைவரும் வைத்துக்கொண்டு நன்றாக செய்திருக்கிறீர்கள். நான் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறனால இந்த இம்ப்ரூவ்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட், அதாவது புதிய சங்கங்கள், அது ரோட்டரி சங்கமாகவே ஆரம்பித்து விடலாம். அப்போ சொல்லுவார், இல்லைங்க ரோட்டரி சங்கத்தை விட எங்களுக்கு இந்த சமுதாய குழுமமாக இருந்தால் தான் எங்களால் நல்ல பணிகளை செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதான் அவர்கள் அந்த சமுதாய பணியை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சரி, அவர்கள் இருக்கும்போது சரி, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைவர்கள்லாம் மிக நல்ல முறையில் செய்து கொண்டு அவர்களுக்கு நமது
சண்முகம் அவர்கள், அதாவது நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ரோட்டரி சங்கம் ஆரம்பித்தாலும் சரி, அல்லது ஒரு ரோட்ராக்ட், ஒரு இன்ட்ராக்ட், பள்ளியில் இன்ட்ராக்ட் ஆரம்பித்தாலும் சரி, கல்லூரியில் ஒரு ரோட்ராக்ட் ஆரம்பித்தாலும் சரி, எதையுமே ஆரம்பிப்பது என்பது மிக மிக சுலபம். அந்த ஆரம்பித்து வைத்தது மட்டுமல்ல, அதற்கு ஒரு பாதுகாவலாக இருந்து அது ஒரு கோஆர்டினேட்டர், அது ஒருங்கிணைப்பாளர் இருந்தால்தான் அந்த ஒரு அமைப்பானது மிக மிக ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கும். அந்த ஒரு ரோட்ராக்டர் ஒரு ஆர்சிசியோ அந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் சரியாக இல்லை என்றால் நிச்சயமாக அது வெற்றிகரமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பே நிச்சயமாக இருக்காது. அந்த அளவில் நமது சாசன தலைவர் சண்முகம் அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு, அவர் சாசன தலைவராக இருந்தாலும் எப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தலைவர்கள் மாறினாலும் அத்தனை தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாவலராக இருந்து கொண்டு அவர் நல்ல முறையில் இதை நடத்தி செல்கின்றார் என்று சொன்னால் அந்த பெருமை நிச்சயமாக சாசன தலைவர் சண்முகம் அவர்களுக்கு செல்லும். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இங்கே வந்திருக்கின்ற மற்றவர்களுக்கு உலக ரோட்டரி சங்கமாக இருந்தாலும், உலக ரோட்டரி சங்க தலைவராக இருந்தாலும் சரி, ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநராக இருந்தாலும் சரி, ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, இது போன்ற ரோட்ராக்ட், இன்ட்ராக்ட், நமது ஆர்சிசி போன்றவர்களாலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் அந்த தலைமை பொறுப்பை இந்த ஜூலை மாதத்திலே நாங்கள் மாற்றுவது வழக்கம். நீங்கள் வேறு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, இந்த தலைமை பொறுப்பை மாற்றுவதற்கு சற்று எல்லோரும் யோசிப்பார்கள், சற்று வருத்தப்படுவார்கள் இந்த தலைமையை கொடுப்பதற்கு. ஆனால் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தில் ஒன்றுதான் மிக மிக மகிழ்ச்சியாக அதை விட்டு கொடுப்போம். நீங்கள் அதாவது நீங்கள் வர்றவர்கள் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பதவியை விட்டு கொடுப்பார்கள். அது இங்கே கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை கவனிச்சிங்களா இல்லையா தெரியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது பதவி கொடுத்த பிரேம்சந்தர் அவர்கள், அப்போ நான் ஏதோ ஒரு வருஷம் நல்லா பண்ணிட்டேன், என்னை விட்டால் போதும், எனக்கு அவர் அடுத்து நம்ம ஆர்எஸ்கே அவர்கள் பண்ணிட்டோன்னு. ஆர்எஸ்கே அவர்கள் பொது வாழ்க்கையிலும் சரி மற்றும் பல்வேறு நல்ல பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தனிப்பட்ட முறையிலே. இன்று ஒரு ஆர்சிசி, அதுவும் ராம்பாக்கம் ஆர்சிசியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இன்று இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு பெரிய ஒரு சுமையை நமக்கு கொடுக்கின்றார்களே, இது நம்மால் செய்ய முடியுமா என்று சற்று கலக்கத்தோடும் ஐயத்தோடும் அவர்கள் அந்த காலரை அணிந்து கொண்ட போது நான் பார்த்தேன். நிச்சயமாக உங்களுடைய ராம்பாக்கம் உங்களுடைய தலைமையிலே, அதாவது மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்த அகில இந்திய அளவிலேயே உங்களுடைய ராம்பாக்கம் ஆர்சிசியானது ஒரு சிறந்த ஆர்சிசியாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால் இன்றைய நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் அதற்குண்டான பரிசையும் விருதுகளையும் நிச்சயமாக பெறுவீர்கள் என்ற நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக பல்வேறு பணிகளை எல்லாம் கடந்த ஆண்டு செயலர் சிவகுமார் அவர்கள் படித்தார்கள். அதாவது ஒரு ரோட்டரியில் தான் இது போன்ற பெரிய அறிக்கையெல்லாம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்கள் எல்லாம் படித்து இந்த கடந்த காலத்தினுடைய என்னென்ன தொண்டுகளை செய்தோம், சேவைகளை செய்தோம் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்று ஒரு ஆர்சிசிக்கு இவ்வளவு காலம் எடுத்து மிக நல்ல பணிகளை செய்திருக்கின்றீர்கள். அதுவும் குறிப்பாக நான் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் செய்கின்ற அந்த கண் சிகிச்சை முகாமை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நல்ல ஒரு, அதாவது ரோட்டரி சங்கத்தில் செய்வதை விட மிக அருமையாக, அதற்கு காரணம் என்ன, உங்கள் தாய் கழகம் தான். அவங்க தான் நமது மாவட்டத்திலேயே விழுப்புரம் ரோட்டரி சங்கம் தான் இது போன்ற அந்த கண் சிகிச்சை முகாமுக்கு ஒரு பெரிய ஒரு வித்திட்டு பெரிய அளவில் இன்று வேணால் நிறைய சங்கங்கள் செய்யலாம். ஆனால் அந்த காலத்திலிருந்து மிக மிக வெற்றிகரமாக 1000 பேர், அந்த காலத்திலிருந்து 1000 பேர் 1400 பேர் விழுப்புரத்திலே சேர்ந்து அங்கே விழுப்புரத்திலே ஆப்ரேஷன் பண்ணால் அந்த பெருமை நம்ம விழுப்புரம் ரோட்டரி சங்கத்திற்கு உண்டு. அதனுடைய பயனாக நீங்கள் இன்று அதை செய்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்று பல்வேறு நல்ல திட்டங்களை, அதுவும் குறிப்பாக டேனிடா மூலியமாக கழிவறைகள் எல்லாம் இங்கு கட்டியிருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். அதெல்லாம் உங்களுடைய என்னுடைய பாராட்டுக்கள். இந்த ஆண்டு என்னென்ன செய்ய போகிறேன் என்று தலைவர் ஆர்எஸ்கே அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிச்சயமாக அனைத்தினையும் அவர்கள் செய்வார்கள். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் கூறியது போல அவர்கள் சொல்வதை தான் செய்வார். நிச்சயமாக அவர்கள் செய்து முடிப்பார்கள். காரணம், செய்து முடிப்பதற்கு மற்றொரு முக்கியம், உங்களுடன் ஒரு அரசு, இன்று மாநில அரசாக இருந்தாலும் சரி, மைய அரசாக இருந்தாலும் சரி, இன்று அவர்களுக்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திட்டங்களை அவர்களுடைய மாநில அரசினுடைய ரெவென்யூ மற்றும் அவருடைய அரசு அலுவலர்கள் மூலமாக செயல்படுவதற்கு சில கால தாமதம், சில தடையூறுகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் சரி நம்மை போன்ற தொண்டு நிறுவனங்களையும் சேவை நிறுவனங்களும் நிறைய எதிர்பார்க்கின்றார்கள். அதுவும் உங்களுடைய ஆர்சிசி அது மிக மிக நல்ல முறையிலே சேவை செய்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுடன் இங்கே வருகை தந்து உங்களுடன் இருக்கின்ற உங்களுடைய ஊர், அதாவது கண்டமங்கலமாக இருந்தாலும் அவர், நான் எங்கே போனான்னு சொல்லுவேன், அவர் எல்லா ஊருக்கும் அவர் செல்லப்பில்லை. ஏன்னா 83லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் அதாவது அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன்,
ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது மக்களுடைய பிரதிநிதினா அவர் வந்து அனைவரையும் பார்க்க வேண்டும், அவர் சென்று பார்ப்பதற்கு இருக்கும். அன்னைக்கு நான் 1983 பார்த்தம்போது எப்படி இருந்தாரோ அந்த கண்டமங்கலம், அப்போ அவர் எம்எல்ஏ இருந்தார், நான் எம்எல்சியாக இருந்தேன். அன்று 84 அன்றையிலிருந்து இன்றைய வரும் அதே போன்று இருக்கின்ற ஒரே ஒரு நல்ல ஒரு அவர் நமது எம்எல்ஏ அவர்கள். நமது தமிழகத்தை நான் பெருமையாக சொல்வேன். நமது கண்டமங்கலம் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது கூட நான் அவரை போய் ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தப்போ என்னை பார்த்து நான் யாரும் பார்க்கல, 2 பேர் தான் பார்த்தேன். அவரை போய் பார்த்து வந்தபோது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போ தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போது சாப்பிட்டு வேஞ்சி வந்து கடைசி வரை நான் போகிற வரையும் உட்கார கூட இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணி அவர் வெஞ்சு அனுப்பிச்சேன். ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த ஆர்சிசி மூலத்தில் வெகு விரைவர்கள் நமது ஆர்எஸ்கே அவர்கள் சொன்னார்கள், நமது அம்மா அவர்களுடைய கண் பார்வைப்படும் என்று. மிக விரைவில் அவர்கள் மீண்டும் நமது தமிழகத்திற்கு ஒரு பொறுப்புள்ள நல்ல ஒரு அமைச்சராக இருந்து நமக்கு சேவை செய்வதற்கு வருவார்கள். அவர்களுடைய சீரிய முயற்சிகளும் அவர்களுடைய சீரிய அந்த கிராமத்திற்கு ஆர்சிசி, அதாவது சட்டமன்ற உறுப்பினரும் சரி, இப்போ யூனியன் தலைவர் திருவாளர் ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றார். அவர்களுக்கு நானும் எம்எல்சியாக இருந்தவன். இப்போ அரசு இவர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் இது போன்ற நல்ல சேவை செய்வர்களை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக இந்த சேவையை செய்ய வேண்டும், அவர்கள் மூலமாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக நமது எம்எல்ஏ அவர்கள் உங்களுடைய ஆர்சிசியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த ஆர்எஸ்கே அவர்களுக்கும் இந்த ஆர்சிசிக்கும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நான் செல்கின்ற கூட்டங்கள்லாம் சொல்லி நிறைய சேவைகள்லாம் செஞ்சுருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க. இப்போ டாக்டர் ஆரம்பம் இங்கே வந்திருக்காரு, விழுப்புரத்துலேருந்து நம்ம கண் மருத்துவர் முன்னாள் தலைவர் நம்ம டாக்டர் கோவிந்தராஜ் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து என்னுடைய பெட் ப்ராஜெக்ட், அதாவது ரத்த தானம் கண் தானம், இது ரெண்டையும் ரொம்ப சொல்லுவேன் நான். என்னுடைய தாரக மந்திரமே 95-96 ஆண்டு என்னுடைய தாரக மந்திரம் இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பிறகு கண் தானம் என்ற அந்த என்னுடைய ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லி அது நல்லா இதாகிடுச்சு. அதை வந்து இன்னும் நீங்கள் நல்லா கொஞ்சம் இது பண்ணணும். ரத்த தான முகாமங்களை நீங்கள் இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும். இங்கே நிறைய ரத்த தான முகாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்திலிருந்தும் அவர்கள் அனுப்புவார்கள், கடலூரிலிருந்தும் நான் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ நான் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். அதே போன்ற கண்தானம், கண் சிகிச்சை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் செல்கின்ற கூட்டங்கள் எல்லாம் சொல்லுவது கண் சிகிச்சை இப்பொழுது நிறைய, இப்போ கண் சிகிச்சை இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த 1000 பேர் வந்தவங்க 700 பேர் வராங்க, இப்போ 600 பேர் வராங்க, 500 பேர் வராங்க, 300 பேர் வராங்க. காரணம் நிறைய வந்துடுச்சு, நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால் குறைஞ்சிட்டு இருக்கு. குறைய தான் நமக்கு நல்லது. நான் அடிக்கடி சில இதாக இருக்கும்போது இதுக்கெல்லாம் போவேன், ஓல்டேஜ் ஹோம் போவேன். அது ஓல்டேஜ் ஹோம் போகும்போது எல்லா இதுக்கும் போனால் நம்ம வாழ்த்துவோம். இந்த ஓல்டேஜ், அதாவது இந்த முதியோர் இல்லத்துக்கு போகும்போது நான் வாழ்த்தவே மாட்டேன். ஏன்னா இங்கே ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா வாழ்த்தினா நீங்கள் இன்னும் நிறைய வரணுன்றது நான் சொல்லக்கூடாது. வேணா மேல்நாட்டு கலாச்சாரத்துக்கு வேணால் முதியோர்கள் இல்லம் வேண்டாம், நல்லா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய இந்திய நாட்டு கலாச்சாரத்திற்படி முதியோர் இல்லமே இருக்கக்கூடாது, முதியோர் இல்லம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஒரே ஆசை என்று சொல்லிவிட்டு வருவேன். அதே போன்று கண் தானத்தை பற்றி நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். நம்முடைய ஆர்சிசி இங்கே இருக்கின்ற பதிவுகளிலே சொல்ல வேண்டும். ஏன்னா முக்கியமாக வந்து கண்தானத்தினுடைய முக்கியம் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கின்ற ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அண்மையிலே என்னுடைய தந்தையார் அவர்கள் இருந்தார்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்று தான் என்னுடைய அம்மையாருடைய இறந்த நாள். அதற்கு இன்று அவர்களுக்கும் என்னுடைய கண்களையும் தானமாக கொடுத்தோம், தந்தையாருடைய கண்களையும் தானமாக கொடுத்தோம். அதாவது பெருமைக்காக நான் சொல்லவில்லை. நேற்று முன்தினம் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தை சார்ந்த கடலூர் டாக்டர் ராஜேந்திரன் லாஸ்ட் இயர் ஏஜியாக இருந்தாருங்க. அவருடைய தந்தையார் அவர்கள் இயற்கை எழுதினார்கள் நேற்று முன்தினம் மாலை. நான் அவரை மாலை சென்று பார்த்த பொழுது நான் அவர்களை முதலில் கேட்ட கேள்வி, வருத்தத்தை தெரிவித்து விட்டு முதலில் ஒரு டாக்டர் ஆச்சு நிச்சயமாக பண்ணியிருப்பாருன்னு, உங்களுடைய தந்தையாருடைய கண்களை தானமாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் மறந்துட்டேன்னு சொன்னார். அதை சொன்னேன், என்ன டாக்டர் விட்டுட்டீங்களே, பண்ணியிருக்கலாமே, நம்ம ஊருக்கெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணுறோம், நம்ம பண்ணலாம். ஐயோ நான் மறந்துட்டேன் சார், இந்த டென்ஷனில் நான் மறந்துட்டேன் அப்படின்னு. எதுக்குன்னா ரொம்ப பேர் வந்து அதை மறந்து விடுகின்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது தயவு செய்து அந்த கண்தானத்தை நீங்கள் நிச்சயமாக பரப்ப வேண்டும். கண்தானத்தை அடுத்த ஆண்டு ஆர்எஸ்கே அவர்கள் பல திட்டங்களை சொன்னார்கள். அடுத்த ஆண்டு உங்களுடைய விழுப்புரம் ரோட்டரி சங்கத்திலும் டாக்டர் இளங்கோவனுடைய முயற்சியில் குறைந்தது ஒரு 4-5 ஜோடி கண்களையாவது நீங்கள் எந்த ஊருக்கு, கோவைக்கு அனுப்புவீங்களோ அல்லது அரவிந்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு ஒரே ஒரு செய்தி, இந்த இது வந்து அவர்கள் விதார்கள், அவர் நிச்சயமாக இந்த ஆண்டு செல்வார்கள். இந்த இதை வச்சு தான் ஒரு செய்தியாக நான் சொல்கின்றேன். அதாவது நான் படித்தது தான், கண் கொடுத்தோர் தெய்வமானார், உதிரம் கொடுத்தோர், உதிரம் கொடுத்தோர் மனிதரானார், மரம் வளர்த்தோர் உதிரம் கொடுத்தோர் உத்தமரானார், மரம் வளர்த்தோர் மனிதரானார், மற்ற எல்லோரும் மக்கி மண்ணாயினர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எங்களுடைய ரோட்டரி சங்கங்களும் இது போன்ற ரோட்டரி சேவை
குழுமங்களும் மிக நல்ல முறையிலே ஒரு பாலங்களாக பொதுமக்களுக்கும் மற்ற இருக்கின்ற மக்களுக்கும், அதாவது நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல சில செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பை அளித்து உதவி அவர்களுடைய சேவை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு செய்வதற்கு வாய்ப்பாக நீங்கள் அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னை இந்த பதவியேற்பு விழாவிற்கு அழைத்து அனைவரையும் உங்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த திருவாளர் RSK அவர்களுக்கும் திருவாளர் சண்முகம் அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ராம்பாக்கம் ரோட்டரி சமுதாய குழுமம் மேலும் மேலும் பல சாதனைகளை பெற்று மேலும் இந்த பல விருதுகளை நமது ரமணா அவர்கள் சொன்னார்கள். அகில இந்திய விருது, அதாவது அந்த சர்டிஃபிகேட் வந்துன்னு மாவட்ட அளவில் கடந்த 2-3 ஆண்டுகளாக சிறந்த RCC என்ற பரிசுகளை பெற்றுக் கொண்டு தொடர்ந்து அதை பெற வேண்டும், அகில இந்திய அளவிலும் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஆண்டவன் உங்களுக்கு அனைத்து நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.